இந்த வீடியோவில் 6ஆம் வகுப்பு புதிய தமிழ் புத்தகம் டேர்ம் 1 ஃபுல் டெஸ்ட்டை நம்ம பார்க்க போகிறோம். இதில் முக்கியமான 20 வினாக்களை எக்ஸாம் மாதிரி செஞ்சு பார்க்க போகிறோம். இந்த 20 வினாக்களுக்கு உங்களுக்கு எவ்வளோ மார்க் வந்திருக்கு அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த டேர்ம் 1 கம்ப்ளீட்டாக புக்கு ஃபுல்லாக படித்து பார்த்ததுக்கப்புறம் இந்த எக்ஸாமை செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முதல் கேள்வி, தமிழுக்கு அமுதென்று பேர், அந்த தமிழ் இன்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நேர் என்ற பாடலின் ஆசிரியர் யார்? தமிழுக்கு அமுதென்று பேர், அந்த தமிழ் இன்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நேர் என்ற பாடலின் ஆசிரியர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் பி, பாரதிதாசன். ஆன்சர் பாவேந்தர் பாரதிதாசன். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்ம பார்க்கலாம். தமிழே உன்னை நினைக்கும் தமிழன் என் நெஞ்சம் இனிக்கும் இனிக்கும் என பாடியவர் யார்? தமிழே உன்னை நினைக்கும் தமிழன் என் நெஞ்சம் இனிக்கும் இனிக்கும் என பாடியவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, காசி ஆனந்தன். ஆன்சர் காசி ஆனந்தன். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்ம பார்க்கலாம். பொறுத்துக. விளைவுக்கு, அறிவுக்கு, இளமைக்கு, புலவர்க்கு. இனி ஆன்சரை நம்ம பார்க்கலாம். விளைவுக்கு நீர், அறிவுக்கு தோல், இளமைக்கு பால், புலவர்க்கு வேல். இது நான் ஈஸியாக ஒரு ஷார்ட்கட் சொல்லித்தரேன். விளைவுக்கு நீர் அப்படின்னா, ஒரு பயிர் நல்லா விளையணும்னா கண்டிப்பாக அதற்கு நீர் தேவை. அதனால் விளைவுக்கு நீர். அறிவுக்கு தோல். அறிவு, ஒருத்தங்க நல்ல அறிவாக இருக்காங்கன்னா வாவ் சூப்பர்னு சொல்லி நம்ம தோலை தட்டி வாழ்த்துவோம். அறிவுக்கு தோல், ஈஸியாக நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். இளமைக்கு பால். இளமைக்கு பால். புலவர்க்கு வேல். புலவர்கள் அந்த காலத்தில் எழுத்தாணியை கொண்டு எழுதுவாங்க. அந்த எழுத்தாணி ரொம்பவே கூர்மையாக இருக்கும், வேல் போன்று கூர்மையாக இருக்கும். புலவருடைய எழுத்தாணிகள் வேல் போன்று கூர்மையாக இருக்கும். அதனால் புலவருக்கு வேல் அப்படின்னு நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். ஆன்சர் விளைவுக்கு நீர், அறிவுக்கு தோல். ஆன்சர் ஆப்ஷன் சி, இளமைக்கு பால், புலவர்க்கு வேல். ஆன்சர் ஆப்ஷன் சி, 3, 4, 1, 2. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்ம பார்க்கலாம். முதல் எழுத்துக்கள் எத்தனை? முதல் எழுத்துக்கள் எத்தனை? முதல் எழுத்துக்கள்னால் என்னென்னா, ஆன்சர் ஆப்ஷன் டி, 30. உயிர் எழுத்துக்கள் 12, மெய் எழுத்துக்கள் 18 ஆகிய 30 எழுத்துக்களும் முதல் எழுத்துக்கள் ஆகும். இவை பிற எழுத்துக்கள் தோன்றுவதற்கு அடிப்படையாக இருப்பதால் இவை முதல் எழுத்துக்கள் என்று அழைக்கப்படுகின்றன. உயிர் எழுத்துக்கள் 12, மெய் எழுத்துக்கள் 18 ஆகிய 30 எழுத்துக்கள், 12 கூட்டல் 18 = 30 எழுத்துக்களும் முதல் எழுத்துக்கள் ஆகும். நெக்ஸ்ட்டு, 20ஆம் நூற்றாண்டின் இணையற்ற கவிஞராக திகழ்ந்து கவிதையின் வழியாக விடுதலை உணர்வை ஊட்டியவர் யார்? 20ஆம் நூற்றாண்டின் இணையற்ற கவிஞராக திகழ்ந்து கவிதையின் வழியாக விடுதலை உணர்வை ஊட்டியவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் பி, பாரதியார். ஆன்சர் பாரதியார். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்ம பார்க்கலாம். தமிழ் கூட்டல் எங்கள் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் எது? தமிழ் கூட்டல் எங்கள் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் எது? ஆன்சர் ஆப்ஷன் பி, தமிழெங்கள். ஆன்சர் தமிழெங்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின், சரியானவற்றை தேர்ந்தெடுக்க. 3 கூற்றுகள், 4 கூற்றுகள் கொடுத்துருக்கு. இதில் எது சரியான கூற்று அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். கூற்றை நம்ம வரிசையாக வாசித்து பார்ப்போம். கூற்று 1 பாருங்கள். பறவைகள் இடம்பெயர்தலை வலசை போதல் என்பர். கூற்று 2, நிலவாழ் பறவைகளை பெரும்பாலும் வலசை போகின்றன. கூற்று 3, கிழக்கிலிருந்து மேற்கு நோக்கியும் தெற்கிலிருந்து வடக்கு நோக்கியும் பறவைகள் வலசை போகின்றன. கூற்று 4, நிலவு, விண்மீன், புவியீர்ப்பு புலம் ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டே பறவைகள் இடம்பெயர்கின்றன. இதில் சரியான கூற்று எது? ஆன்சர் ஆப்ஷன் சி, கூற்று 1 மற்றும் 4 சரியானது. ஏன் மற்றதெல்லாம் தவறு அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளனேஷன் நம்ம பார்க்கலாம். கூற்று 1 பாருங்கள். பெரும்பாலும் பறவைகள் இடம்பெயர்தலை வலசை போதல் என்பர். இது சரியானது.
பறவைகள் இடம்பெயர்ந்து போகுது. ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு, ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு இடம்பெயர்தலை நாம் வந்து வலசை போதல் என்பர். இது சரியானது. கூற்று 2 பாருங்கள். நிலவாழ் பறவைகளை பெரும்பாலும் வலசை போகின்றன. இது தவறானது. நீர்வாழ் பறவைகளை பெரும்பாலும் வலசை போகின்றன என்பது தான் சரியானது. நீ கூற்று 3 பார்க்கலாம். கிழக்கிலிருந்து மேற்கு நோக்கியும் தெற்கிலிருந்து வடக்கு நோக்கியும் பறவைகள் வலசை போகின்றன. இந்த ரெண்டுமே தவறானது. அதாவது பறவைகள் வந்து மேற்கிலிருந்து கிழக்கு நோக்கியும் வடக்கிலிருந்து தெற்கு நோக்கியும் தான் வலசை போகின்றன. அதை அப்படி மாற்றி கொடுத்துருக்காங்க, அதனால் இது தவறானது. கூற்று 4 பாருங்கள். நிலவு, விண்மீன், புவியீர்ப்பு புலம் ஆகியவற்றை அடிப்படையாக கொண்ட பறவைகள் இடம்பெயர்கின்றன. இது சரியானது. கூற்று 1, 4 சரி. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்ம பார்க்கலாம். நிலவின் குளிர்ச்சியையும் கதிரவனின் ஆற்றலையும் மலையின் பயனையும் டேஷ் என்ற நூல் பாராட்டுகின்றது. ஒரு நூல் இருக்குது, அது நிலவினுடைய குளிர்ச்சியையும் கதிரவனினுடைய ஆற்றலையும் மலையின் பயனையும் பாராட்டுகின்றது. அது எந்த நூலுனா இளங்கோவடிகள் எழுதிய சிலப்பதிகாரம். ஆன்சர் ஆப்ஷன் பி, சிலப்பதிகாரம். அதாவது சிலப்பதிகாரத்தில் வந்து இளங்கோவடிகள் என்ன சொல்லியிருப்பார்னா, இயற்கையை வாழ்த்தி பாடியிருப்பார். ஃபஸ்ட்டு திங்களை போற்றுதும் கொங்கலதார் சென்னி குளிர்வன் குடை போன்று அங்கன் உலகளித்தலான். அதாவது குளிர்வன் நிலவினுடைய குளிர்ச்சியை பாடியிருக்கார். அடுத்தது ஞாயிறு போற்றுதும் காவிரி நாடன் திகிரி போல் பொற்கோட்டு மேறு வளந்தெரிதலான் கதிரவனினுடைய ஆற்றலை பாடியிருப்பார். அடுத்ததாக மாமலை போற்றுதும் நாமநீர் வேலி உலகிர் கவனடி போல் மேல் நின்று தான் சுரத்தலான் அப்படின்னு சொல்லிட்டு மலையை போற்றியிருப்பார். இதை கூட கொஸ்டினில் கேட்பாங்க. இளங்கோவடிகள் முதல்ல எதை வாழ்த்தியிருக்காரு, 2வதாட்டு எதை வாழ்த்தியிருக்காரு, 3வதாட்டு எதை வாழ்த்தியிருக்காரு. முதலாவதாக அவர் வாழ்த்தினது எதுனா நிலவினை போற்றி புகழ்ந்துள்ளார். 2வதாக சூரியன், ஃபஸ்ட்டு குளிர்ச்சியை புகழ்ந்திருக்கார், அதுக்கப்புறம் வெப்பத்தை புகழ்ந்திருக்கார், அதுக்கப்புறம் மழை நீரை புகழ்ந்திருக்கார். குளிர்ச்சி, வெப்பம், மழைநீர் அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. அதனால் நமக்கு ஈஸியாக ஞாபகத்தில் வந்துடும். நிலவு, கதிரவன், மழை அப்படிங்கிற ஆர்டர் நமக்கு ஞாபகத்தில் வந்துடும். ஆன்சர் ஆப்ஷன் பி, இளங்கோவடிகள் எழுதிய சிலப்பதிகாரம். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்ம பார்க்கலாம். பாரதியார் எழுதிய நூல்களுள் பொருந்தாததை தேர்ந்தெடுக்க. பாரதியார் எழுதிய நூல்களுள் பொருந்தாததை தேர்ந்தெடுக்க. 4 நூல்கள் இருக்குது, அதில் பொருந்தாதது எது? ஆன்சர் ஆப்ஷன் டி, அழகின் சிரிப்பு. அழகின் சிரிப்பு யாருடைய நூல்னா பாரதிதாசனினுடைய நூல். பாரதிதாசன் எழுதிய நூல் தான் அழகின் சிரிப்பு. மற்ற ஆப்ஷன்ஸ்லாம் நம்ம பார்க்கலாம். பாஞ்சாலி சபதம், குயில் பாட்டு, கண்ணன் பாட்டு, இது எல்லாமே பாரதியார் எழுதிய நூல்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்ம பார்க்கலாம். கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. கூற்று, காரணம், இதில் வந்து எது சரியானது அப்படின்னு பார்க்கலாம். கூற்று நம்ம படிச்சிடலாம். பாரதிதாசன் புரட்சி கவி என்று போற்றப்படுகிறார். காரணம், இவர்தம் கவிதைகளில் பெண் கல்வி, கைம்பெண் மறுமணம், பொது உடைமை, பகுத்தறிவு முதலான வெற்றிகரமான கருத்துக்களை பாடியுள்ளார். கூற்றும் சரி, காரணமும் சரி. கூற்று காரணத்தை விளக்குகின்றது, ரெண்டுமே சரியானது. கூற்றும் சரி, காரணமும் சரி. ஆன்சர் ஆப்ஷன் ஏ, கூற்று சரி, காரணம் சரி. நெக்ஸ்ட் கொஸ்டின். தனித்தமிழையும் தமிழ் உணர்வையும் பரப்பிய பாவலர் யார்? தனித்தமிழையும் தமிழ் உணர்வையும் பரப்பிய பாவலர் யார்? ஆன்சர் பாவலரேறு பெருஞ்சித்திரனார். அதிலே பாருங்கள் பாவலர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, அதுலேருந்தே நம்ம ஈஸியாக ஹிண்ட் எடுத்துக்கலாம். பாவலரேறு பெருஞ்சித்திரனார். நெக்ஸ்ட் கொஸ்டின். சிறகடிக்காமல் கடலையும் தாண்டி பறக்கும் பறவை எது? சிறகடிக்காமல் கடலையும் தாண்டி பறக்கும் பறவை எது? ஆன்சர் ஆப்ஷன் பி, கப்பல் பறவை. கப்பல் பறவை 400 கிலோமீட்டர் வரை சிறகடிக்காமல் கடலையும் தாண்டி பறக்கும் பறவை ஆகும். இது கப்பல் பறவை, கப்பல் கூளைக்கடா, கடற்கொள்ளை பறவை, 3 பேர் இருக்குது. கப்பல் பறவை, கப்பல் கூளைக்கடா, கடற்கொள்ளை பறவை அப்படின்னு 3 பேர் இருக்குது. இந்த மூணில் எது கொடுத்தாலும், ஆப்ஷன்ஸில் கொடுத்தாலும் அது வந்து சிறகடிக்காமல் கடலையும் தாண்டி பறக்கும் பறவை. இந்த 3ல் எது கொடுத்தாலும் நம்ம வந்து டிக் பண்ணிக்க வேண்டிதான். ஆர்டிகாலா பாருங்கள், இது வந்து நமக்கு கன்ஃபியூஷன் ஆகக்கூடிய 2 ஆப்ஷன். ஆர்டிகாலாவா கப்பல் பறவையா அப்படின்னு இருக்கும். கப்பல் பறவை வந்து சிறகடிக்காமல் கடலையும் தாண்டி 400 கிலோமீட்டர் வரை பறக்கும் பறவை. ஆர்டிகாலா என்னென்னா உலகிலேயே நெடுந்தொலைவு பறக்கும் பறவை இனம்.
உலகத்திலேயே நெடுந்தொலைவு பறக்கும் பறவை இனம். அதாவது கிட்டத்தட்ட 22,000 கிலோமீட்டர் வரை பறக்கின்றது. அதிக தொலைவு பறக்கக்கூடிய பறவை வந்து ஆர்டிகாலா. சிறகடிக்காமல் பறக்கும் பறவை வந்து கப்பல் பறவை. அதுவும் 400 கிலோமீட்டர் வரைக்கும் சிறகடிக்காமல் பறக்கும் தன்மை கொண்டது. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்ம பார்க்கலாம். இந்தியாவின் பறவை மனிதர் யார்? இந்தியாவின் பறவை மனிதர் என்று அழைக்கப்படுபவர் ஆன்சர் ஆப்ஷன் பி டாக்டர் சலீம் அலி. ஆன்சர் டாக்டர் சலீம் அலி. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்ம பார்க்கலாம். பொறுத்துக. தமிழ், தமிழ்நாடு, தமிழன் அப்படிங்கிற வேர்டு வந்து முதலில் எந்தெந்த நூல்களில் இடம்பெற்றது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். ஆன்சர் தமிழ் அப்படிங்கிற சொல் வந்து முதலில் இடம்பெற்றுள்ள நூல் எதுனா தொல்காப்பியம். தொல்காப்பியத்தில் ஒரு வரி வரும், தமிழன் கிளவியும் அதனோரற்றே. தமிழன் கிளவியும் அதனோரற்றே. அதாவது வந்து தமிழ் வந்து மிக பழமையானது அப்படிங்கிறத சொல்லதுக்காக. அதனால் இது வந்து தொல்காப்பியம். தமிழின் மிக பழமையான இலக்கண நூல் தொல்காப்பியம். அதனால் தமிழ் வந்து ஒரு தொன்மையான மொழி. அதனால் தொல்காப்பியமும் ஒரு தொன்மையான இலக்கண நூல். அதனால் தமிழ் தொல்காப்பியம் அப்படின்னு நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு தமிழ்நாடு. தமிழ்நாடு வந்து சிலப்பதிகாரம், வஞ்சிக்காண்டம். தமிழ்நாடு சிலப்பதிகாரம், வஞ்சிக்காண்டம். தமிழ்நாடு என்று சொல்லானது முதலில் எந்த நூலில் இடம்பெற்றுள்ளனா சிலப்பதிகாரத்தில் உள்ள வஞ்சிக்காண்டத்தில் இடம்பெற்றுள்ளது. அடுத்ததாக தமிழன் அப்படிங்கிற வேர்டு எங்கே இடம்பெற்றிருக்குன்னா அப்பர் எழுதிய தேவாரம். தேவாரத்தை வந்து மூவர் பாடியிருப்பாங்க. தேவாரம் பாடிய மூவர் யாருன்னா திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர். அதில் அப்பர் அப்படின்னு அழைக்கப்படுபவர் வந்து திருநாவுக்கரசர். திருநாவுக்கரசர் தான் அப்பர் என்று அழைக்கப்படுகிறார். அவர் எழுதிய தேவாரத்தில் தான் தமிழன் அப்படிங்கிற சொல்லை வந்து அவர் பயன்படுத்தியிருக்காரு. அதனால் ஆன்சர் வந்து 231. 231 ஆன்சர் ஆப்ஷன் ஏ 231. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்ம பார்க்கலாம். சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன? இது ஏற்கனவே டிஎன்பிஎஸ்சியில் கேட்ட ஒரு கேள்வி. சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன? ஆன்சர் ஆப்ஷன் சி இரட்டை காப்பியம். ஆன்சர் இரட்டை காப்பியம். ஏன் இரட்டை காப்பியம் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுதுன்னா அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. சிலப்பதிகாரத்தை எழுதிய இளங்கோவடிகளும் மணிமேகலையை எழுதிய சீத்தலை சாத்தனாரும் சமகாலத்தவர்கள், நண்பர்கள். அது ஒரு காரணம். சிலப்பதிகாரத்தினுடைய தொடர்ச்சியான கதை தான் மணிமேகலை. அதுவும் ஒரு காரணம். அதனால் இவை வந்து இரட்டை காப்பியங்கள் அப்படின்னு அழைக்கப்படுது. ஆன்சர் ஆப்ஷன் சி இரட்டை காப்பியம். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்ம பார்க்கலாம். தாவர இலை பெயர்களில் பொருந்தாதது எது? தாவர இலை பெயர்களில் பொருந்தாதது எது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ நெல். ஆன்சர் நெல். நெல்லுக்கு வந்து அதோட இலை பெயரை நம்ம எப்படி சொல்லுவோம்னா நெல்தாள் அப்படின்னு தான் சொல்லுவோம். நெல்தாள் அப்படின்னு தான் சொல்லுவோம். ஆனால் பலா இலை சொல்லுவோம், ஆலம் இலை சொல்லுவோம். ஆலமரத்தின் இலைகள், வாழை மரத்தின் இலைகள், பலா மரத்தின் இலைகள் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் நெல்லினுடைய இலைகள் நம்ம சொல்ல மாட்டோம். நெல்லினுடைய தாள்கள் அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம். அதனால் இலை பெயர்களில் பொருந்தாதது ஆன்சர் ஆப்ஷன் ஏ நெல். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்ம பார்க்கலாம். தவறானதை தேர்ந்தெடுக்க. தவறானதை தேர்ந்தெடுக்க மொத்தம் 4 குணம் இருக்குது. அதில் வந்து தவறானது எது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ தான் தவறானது. ஆன்சர் ஆப்ஷன் ஏ தான் தவறானது. பாருங்கள், துளிப்பா, புது கவிதை, கவிதை, செய்யுள், கட்டுரை, புதினம் ஆகியவை தமிழ் கவிதை வடிவங்கள். இது தவறானது. அதாவது பார்த்தாலே தெரியுது, கட்டுரை அப்படின்னு சொன்னாலே நம்ம வந்து கட்டுரை வடிவத்தில் நம்ம எழுதிட்டே இருப்போம். அது வந்து கவிதை வடிவங்களில் சேருமா? சேராது. புதினங்களும் கவிதை வடிவத்தில் சேராது. துளிப்பா, புது கவிதை, கவிதை இது எல்லாமே கவிதை வடிவங்களில் சேரும். செய்யுள் இது எல்லாமே சேரும். கட்டுரையும் புதினமும் கவிதை வடிவத்தில் சேராது. அதனால் ஆப்ஷன் ஏ தான் தவறானது. மற்ற ஆப்ஷன்ஸை நம்ம பார்க்கலாம். தமிழ் எழுத்துக்கள் பெரும்பாலும் வலஞ்சுழி எழுத்துக்களாகவே அமைந்துள்ளன. இது சரியானது. இதுவும் தனியாட்டு கேட்கலாம். தமிழ் எழுத்துக்கள் பெரும்பாலும் எந்த எழுத்துக்களாக அமைந்துள்ளன? வலஞ்சுழி எழுத்துக்களாக அமைந்துள்ளன. வலஞ்சுழி எழுத்துக்களை பாருங்கள், அ, ஏ, ஔ, ந, ஞ இது எல்லாமே வலஞ்சுழி எழுத்துக்கள். இடஞ்சுழி எழுத்துக்கள் பாருங்கள், ட, ய, ல இது எல்லாமே இடஞ்சுழி எழுத்துக்கள். இது எல்லாமே சரியானது. ஆப்ஷன் ஏ தான் தவறானது. நெக்ஸ்ட்டு, தமிழில் நமக்கு கிடைத்த மிக பழமையான நூல் எது?
தமிழில் நமக்கு கிடைத்த பழமையான நூல் எதுனா ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம். ஆப்ஷன் ஏ தொல்காப்பியம். இதை தனியாக இப்படியும் கேட்கலாம். தமிழில் நமக்கு கிடைத்துள்ள பழமையான இலக்கண நூல் எது கேட்டாலும் தொல்காப்பியம் தான். நமக்கு கிடைத்துள்ள பழமையான நூல் எது அப்படின்னு கேட்டாலும் அது தொல்காப்பியம் தான். தமிழ் என்ற சொல் முதலாக எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது அப்படின்னு கேட்டாலும் அது தொல்காப்பியம் தான். நெக்ஸ்ட் கொஸ்டின், பொறுத்துக. இந்த நான்கு சொற்கள் மீன், வேளாண்மை, வெள்ளம், உழவர் இதெல்லாம் என்னென்ன நூல்களில் முதலாக இடம்பெற்றுள்ளது? மீன் என்ற சொல்லானது முதலில் இடம்பெற்றுள்ள நூல் எதுனா குறுந்தொகை. இதை நம்ம எப்படியே ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலான்னா, ஒரு மீன் வாங்கணுன்னா கண்டிப்பாக ஒரு குறுந்தொகையை நம்ம கொடுத்தே ஆகணும். அப்போ தான் நமக்கு மீன் கிடைக்கும். மீன் வேணும்னா குறுந்தொகை. அதுக்கப்புறம் 4வது உள்ளதை பாருங்கள், உழவர்கள் நல்ல திணைகளை விளைவிப்பர். அதனால் நற்றிணை. உழவர், நற்றிணை. இதை வச்சு நம்ம ஈஸியாக ஆப்ஷன்ஸை நம்ம கண்டுபிடிச்சிடலாம். மீன் குறுந்தொகை, 2. உழவர் அப்படிங்கிறது நற்றிணை. ஆன்சர் ஆப்ஷன் ஏ. வேளாண்மை கலித்தொகை. வேளாண்மை கலித்தொகை. களி அப்படின்னாலே மகிழ்ச்சின்னு வச்சுக்கோங்க. அதனால் வேளாண்மை, அதாவது மகிழ்வுடன் வேளாண்மை பண்ணணும் அப்படின்னு வச்சுக்கோங்க. வெள்ளம் 10 மீன் குறுந்தொகை, வேளாண்மை கலித்தொகை, வெள்ளம் 10 உழவர் நற்றிணை. ஆன்சர் ஆப்ஷன் ஏ 2, 3, 4, 1. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்ம பார்க்கலாம். கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. கூற்று 1, 2, 3. 3 கூற்றுகள் இருக்குது. இதில் எது சரியானது நம்ம பார்க்கலாம். எது சரி எது தவறுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். 3 கூற்றுகளை பாருங்கள். பாரதிதாசனின் இயற்பெயர் சுப்பிரமணியன், கூற்று 1. கூற்று 2 பார்க்கலாம். பாரதியாரின் இயற்பெயர் சுப்புரத்தினம். கூற்று 3 பாவலரேறு பெருஞ்சித்திரனாரின் இயற்பெயர் மாணிக்கம். இதில் எது சரியானது? ஆன்சர் கூற்று 3 மட்டும்தான் சரியானது. கூற்று 1, 2 தவறானது. ஆன்சர் ஆப்ஷன் டி தான் சரியானது. கூற்று 1, 2 தவறு, கூற்று 3 சரி. ஏன் கூற்று 1, 2 தவறுன்னு பார்க்கலாம். பாரதிதாசனின் இயற்பெயர் சுப்பிரமணியன், இது தவறானது. பாரதிதாசனின் இயற்பெயர் சுப்புரத்தினம். பாரதியாரின் இயற்பெயர் சுப்பிரமணியன், அதை அப்படியே மாற்றி கொடுத்துருக்காங்க. அதனால் கூற்று 1, 2 தவறு, கூற்று 3 சரி. நெக்ஸ்ட்டு, அவ்வளோதான். நம்ம 20 வினாக்களை நம்ம எக்ஸாம் மாதிரி செஞ்சு பார்த்துட்டோம். இதோட பார்ட் 2 வீடியோவை நம்ம அடுத்தடுத்த வீடியோக்களில் நம்ம பார்க்கலாம். இந்த 20 வினாக்களுக்கு உங்களுக்கு எவ்வளோ மார்க் வந்திருக்கு அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.